ஸோ இதுதான் ஒரு காமன் மெஷர். ஸோ நீங்கள் சர்ஜரிங்கிறது பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஏர்லியராக வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான மெஷர்ஸ்லாம் நம்ம கால் டெய்லி வாக்கிங் போகணும், சாக்ஸ் போடணும், மசாஜ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசர் ஆயின்மெண்ட் போடலாம், ஹெல்த்தி டயட்டு, ஹை ஃபைபர் டயட்டு, லோ அண்ட் சால்ட்டு, இந்த மாதிரியான கன்சர்வேட்டிவ் ஸ்விம்மிங் போகலாம், யோகா போகலாம். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கனாலே உங்களுக்கு சர்ஜரியே இல்லாமல் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் மித் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சர்ஜரிங்கிறது டேஞ்சரஸ் இல்லையா? இன்றைக்கி நம்ம ஒரு 25 இயர்ஸாக லாஸ்ட் 25 இயர்ஸாக வேரிகோஸ் வெயின்கான சர்ஜரியோட மெத்தடாலஜியே மாறி போயிடுச்சு. இப்போல்லாம் நம்ம சர்ஜரி பண்ணுறது எப்படின்னா, சின்ன ஊசி வழியாக அண்டர் ஸ்கேன் கைடன்ஸ், வெறும் கண்ணில் பார்க்குறதுலாம் இல்லை, ஸ்கேனில் ப்ரொசீஜர் பண்ணும்போதே ஸ்கேனில், ஸோ எவிடன்ஸோட எந்தெந்த வெயின்லாம் நம்ம செயலிழந்து போயிருக்கோ அதை ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சி லோக்கல் அனஸ்தீஷியாவில் நம்ம முதுகில் ஊசி போடுறதோ இல்லைனா ஜெனரல் அனஸ்தீஷியா போட்டு படுக்க வச்சுறதோ ஒரு வாரம் அதெல்லாம் கிடையாது. நேராக வந்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தீஷியாலே பண்ணி இந்த ஸ்கேனில் எந்த வெயினில் ப்ராப்ளம் இருக்குதோ அதில் ஒரு சின்ன ஊசி போட்டு ஊசி வழியாகவே எண்டோவீனஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். வெயினுக்குள்ளே நம்ம எப்படி லாப்ரோஸ்கோபி போட்டு வயிற்றில் பண்ணுற மாதிரி இதுக்குள்ளே ஊசி வழியாகவே சிம்பிள் மெஷர்ஸ், அதாவது வித்தின் 45 மினிட்ஸ் 2 காலுக்கும் இருக்கக்கூடிய வேரிகோஸ் வெயின் 2 கால், ஒரு கால்னா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிட்டு வித்தின் 1 ஹவர் நடக்கிற மாதிரியான ஒரு வைத்திய முறைகள் தான் இன்றைக்கி வந்திருக்கே தவிர, அந்த பழைய வைத்திய முறைகள்லாம் நேராக போகிறோமா, ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஸ்ட்ரிப்பிங் பண்ணுறாங்க, மேலே தையல் கீழே தையல், இதெல்லாம் மறைந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாகவே இதெல்லாம் இல்லை, இன்றைக்கி யூஸ் பண்ணுறதே கிடையாது.